அப்போ அது வாழ்தானா வாழ்வு. இது பார்த்தா ரொம்ப பழமையான சேர், வயசான சேர் உண்மையே இல்லையா? ரொம்ப பழமையான ஒரு வருஷம் 2 வருஷம் வரலாம். இப்போ புதுப்பிக்கூடாது நிறைய அனுபவத்தை பார்த்துருக்கு. அப்போ இதுவுமே இறக்குற தருவாயில் இந்த சேர் இருக்குது. இதுவே புதுசாக ஒன்று வந்தால் இப்போ அது புதியது, இது பழையது. இப்போ அந்த புதியதான ஒரு பொருளுக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தோ அந்த ஸ்ட்ரென்த் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. இப்போ நம்மளும் அப்படி தான் குழந்தையாக இருக்கும்போது நல்லா வலிமையாக இருக்கிறோம், வளர வளர முதுமை வருது, நோய் வந்து இறந்துடும். இப்போ அதே விஷயம் இந்த ஒரு பொருளுக்குள்ளேயும் நடக்குது. அப்போ நம்ம எல்லா பொருளையுமே நம்ம உயிராக பார்க்கும் போது என்னன்னா நம்ம கிட்ட அன்பு ஐயா பேசிருந்தா புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் எல்லாரும் பாருங்கள், இப்போ ஒரு கையில் வளையல் போட்டுருக்கீங்க, அந்த வளையல் எழுதி போட்டுருக்கீங்க, அழகாக இருக்குது. அதுதானே காரணம். அப்போ அழகாக இருக்குதுன்னா அதுக்குள்ள உயிர் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு உருவம் இருக்குது, இருக்குதா? வளையல்னு ஒரு உருவம் இருக்குது, அது அழகாக இருக்குது. அதை நீ போட்டதுனால உங்களுக்கு அழகாக தெரியுது. காரணம் நல்லா இருக்குது, வளையல் போட்டோம் நல்லா போடலாங்க, வளையலும் நல்லா இருக்குது. அப்போ அந்த வளையலுக்குள்ள ஒரு உருவம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைன்றது அது இருக்கிற வரைக்கும் நீ அந்த அளவுக்கு சொல்லுங்க. அந்த வளையல்லாம் யாரும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிர் இருக்கும். அந்த உயிர் இருந்தா மட்டும்தான் எல்லா பொருளும் இருக்கும். என்னைக்கு அது அதை விட்டு அது உயிர் பிரியுதோ அன்னைக்கு அது குப்பைக்கு போயிடும். ஹலோ, இப்போ புரிஞ்சுதா? அப்போ எல்லா பொருளையுமே நம்ம உயிரா பார்க்கணும். உயிரா பார்க்கும் போது நம்ம கிட்ட உனக்கு அன்பு அதிகம், கருணைத்தன்மை கூடும். நீ சாதாரணமாக ஒரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்குற விஷயம் ரொம்ப சூப்பராக சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள்லாம் படிக்கிறீங்க இல்லையா? உங்களோட படிப்பில் நிறைய அறிவு கற்றணும் ஆசை இருக்குதுல்ல? ஒரு படிப்பு காட்டினா ரொம்ப சூப்பராக நம்ம கற்றணும், நல்ல பேர் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் தோணுதா? அந்த எண்ணம் உங்களுக்கு வந்த உடனே அன்புன்ற ஒரு விஷயமா எல்லாத்தையும் உயிராக பார்த்தீங்கன்னா கூட ஒரு புக்கு இருக்கு வச்சுக்க. அந்த புக்கை எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக பார்க்கணும்? புக்கை தான் பார்க்க முடியும், உண்மை தானே? அப்படி பார்க்காம அது ஒரு உயிராக பார்த்தா அப்போ என்ன ஆகிடும்னா அந்த புக்குக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி அதிகமாகிடும். ஏன்னா எல்லா பொருளுக்குள்ளேயும் உயிர் இருக்குது. உயிர் இருக்கிற பொருளுக்குள்ளே என்னென்ன இருக்குது நீங்களே பாருங்க. இப்போ நம்ம இருக்கிறோமா, நம்மளுக்குள்ள ஒரு உருவம் இருக்குதா? நம்ம பயன்படுறோமா? நம்ம சத்தம் போடுறோமா? நம்மளுக்கும் ஒரு நேரம் இருக்குதா? நம்மளுக்குள்ள டைம் இருக்குதா? நம்மள எல்லாரும் பாருங்க, நம்மளுக்கு உருவம் இருக்குதா? நீ பிறருக்கு பயன்படுற, நீ உனக்கும் பயன்படுற, 2 விஷயம் பண்ணுறீங்களா? நம்மளுக்குள்ள ஒரு சத்தம் இருக்குது, நம்ம பேசுகிறோமா, சத்தம் இருக்கா? நமக்குன்னு ஒரு நேரம் இருக்குதா? நமக்குன்னு ஒரு நேரம், அந்த நேரம் கூட நம்ம இருக்க மாட்டோம். ஒரு நாள் நம்ம இறந்து போகிறோமா? இது எல்லாமே இந்த பொருள் இருக்குது, இருக்குதா இல்லையா? கரெக்டாக யோசிச்சு பாருங்க, இருக்குதா இல்லையா? இது ஒரு உருவம் இருக்குது, அதுக்கும் பயன்படுது, நமக்கும் பயன்படுது. இதுக்குள்ள ஒரு நேரம் இருக்குதா? நேரம்னா இது இருக்கிற வரைக்கும் நேரம் நம்ம தானே, இருக்கிற வரைக்கும் ஒரு நேரம் இதில் ஒரு சத்தம் இருக்குதா? இந்த சத்தம் இதுதான் வரும், வேறு எதுவுமே வராத சத்தம், உண்மை தானே? அப்போ இது ஒரு நாள் இறந்து போகுமானா இறந்து போயிடும், ஆமாவா? அப்போ நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற விஷயம் இதுக்குள்ளே இருக்குதா? புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இருக்குதுன்னா அப்போ அதுக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உயிர் உள்ள ஒரு பொருளை நம்ம அன்பாக அணுகுனா என்ன ஆகும்? இப்போ ஒரு நாய்க்குட்டிக்கு, ஒரு நாய்க்குட்டியை நீங்கள் வந்து கோவமாக பார்த்தாலும் இல்லை கலத்தி வச்சு என்ன பண்ணும்? உங்களுக்கு கடிக்க வரும்ல? உங்களை பார்த்து நீங்கள் அதை பார்த்தா நீங்கள் பயப்படும், உங்களை பார்த்தா அது பயப்படும், உண்மையா இல்லையா? ஆனால் அதுக்கு அன்பாக இருந்தால் அது பார்த்த உடனே நீங்கள் பார்த்து சந்தோஷம் வரும், அது உங்களை பார்த்து வாழாக்க முடியாது, வருமானம் தான். அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் அது பார்க்கணும். அது முக்கியமாக இப்போ நீங்கள் கல்வி கோசம் போகிறீங்க இல்லையா, படிப்பு கோசம், அப்போ அந்த பொருள் அந்த மாதிரி பார்த்தா யோசிச்சு பாருங்க. ஒரு புக்கு இருக்குது, நீங்கள் எழுதுகிற பேனா இருக்குது, சும்மா தானே? உங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுறது, நம்மளுக்கு அந்த புக்கில் இருக்கிற வார்த்தைலாம் நீ படிக்காம உனக்கு மனப்பாடம் ஆகும். ஏன்னா உங்க அன்பு அதிகமாகிடுச்சு, அதோட தன்மையில உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குமா, சொல்லிக் கொடுக்காதா? அப்போ அதே போல் எந்த ஒரு பொருளையுமே நீ உயிராக பார்க்கும் போது அதோட தரத்தையும் தன்மையும் சொல்லிக் கொடுக்கும். எனக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுக்குது. நான் பறவைகளுக்கெல்லாம் தண்ணி தான் வச்சேன், அதை தண்ணி வைக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய அறிவு வந்தது. அவங்க தண்ணி வச்சு அவங்க தண்ணி குடிச்சிட்டு போனாங்க, எனக்கே அந்த மாற்றம் வரும். எல்லா பொருளையும் நான் உயிரை பார்க்க பழகிட்டேன். அந்த உயிர் இறந்து போதே தண்ணி வச்சா நல்லா இருக்கும் இல்லையா நினச்சேன். அதை நினச்சி அதுக்கு ஒரு பொருளை உருவாக்குறேன். அந்த பொருளை உருவாக்கி அதை தண்ணியை ஊற்றி நான் வைக்கிறேன். வச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாகம், ஏன்னா தாகன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?